என்னடா இது ரமேஷ்க்கு வந்த சோதனை? ஐயோ இவ்வளோ பெரிய பில்டிங்கா? கண்ணாடி போட்டு பார்ப்போம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா? யார் இது? ரமேஷ் மாதிரி இருக்கு. ஓ தேகுண்ணா, என்ன இந்த பக்கம்? ஏய் ரமேஷ், நீயா இங்க என்ன பண்ணுகிற? என்ன பஸ்ஸுக்காரன் இறக்கி விட்டானா? பில்டிங்கை பார்த்தானே நானே இறங்கிட்டாங்க. பில்டிங்கை பாருண்ணா. பில்டிங் நல்லா தான் இருக்குது, இங்க என்ன பண்ணுகிறேன்னு தெரியலையே. அந்த பில்டிங்கை பாருண்ணா, உள்ள போலான்னு தானே பயந்துட்டு இருக்கேன். பார்த்தேன் சைடு இருக்கார உன்னை தள்ளி விட்டுதான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தியா? இப்போ கண்ணாடி போட்டு பாருண்ணா, போனேண்ணா, பயங்கரமா இருக்குண்ணா. பயமா தான் இது. நீ கண்ணாடி போட்டாலும் கருத்து போய் தான் கிடைக்கிற, என்ன பண்ணுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இருக்குது பாருண்ணா. அது பிரம்மாண்டமா தான் இருக்குது. ஓசில ஏசி காத்து வாங்க நின்னுக்கிறேன். சரி போலாம், உள்ள ஏதாவது வாங்கி கொடுக்குறியா? போலாம். அண்ணா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பிரம்மாண்டம் பேசிட்டு இருக்கீங்களே, என்ன பிரம்மாண்டம் அது? அந்த பில்டிங்கை பாரு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா பெருசா இது, எவ்வளவு பெருசா இது பார்த்தா. அண்ணா உங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சது இந்த பிரம்மாண்டம் தான், ஆனா இதோட பெரிய பிரம்மாண்டம் ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பிரம்மாண்டமா? ரொம்ப டயர்டா இருக்குடா. நான் டயர்ட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்ல? ஆடோ தெரியல, பவுலிங்கோ போட தெரியல. சரி சும்மா இருக்க மாட்டாங்க. பவுலிங் போட்டான், உங்களுக்கு தான் ஆட தெரியல. அண்ணா டேய் நான் எம்எஸ் தோனிடா. டேய் ஆமாண்டா, எம்எஸ் தோனி தான் நான் போகுது. மேட்ச் பார்த்தேன், பிரம்மாண்டமா தலை சும்மா 6 ஆச்சாரா. டேய் இரு என்ன பிரம்மாண்டம்? நான் ஒருத்தர் கூட்டு போற பிரம்மாண்டமா காட்டுறேன், வா பாப்பலாம் வா. எங்கக்கா போயிட்டு இருக்கீங்க? எல்லாரும் குழந்தை குட்டியோடு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க. நீங்களும் எங்க தான் போறீங்க? ஏதோ பிரம்மாண்டம்னு சொல்றாங்கம்மா, பிரம்மாண்டம்னு சொல்றாங்கம்மா. அதனால பசங்களை கூட்டிட்டு போறாமா. சின்ன பசங்களுக்கு பிரம்மாண்டமா, பெரிய பசங்களுக்கு பிரம்மாண்டமா, அதான் பிரம்மாண்டமா போறோமா. என்னது பிரம்மாண்டமா? ஆமாம்மா பிரம்மாண்டம்னு சொல்றாங்கம்மா, அதனால ஃபேமிலியா போறோமா. சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? எப்பவுமே மதிக்க மாட்டேங்க. எதுக்கு பேசுற? அடங்க மாட்டற. ஆண்டி அவளை அடிக்கிறீங்க, அவளை அடிக்காதீங்க. ஏமா அடிக்க கூடாது? அடங்க மாட்டேங்கிறா, மதிக்க மாட்டேங்கிறா, சொல்ற பேச்ச கேட்க மாட்டறா. ஆமா ஆண்டி, நாங்களும் ஒரு நாள் இப்படியா இருந்தோம். அம்மா அப்பா பேச்சை கேட்காம எதிர்த்து பேசிட்டு நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போனோம். எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு. என்ன பிரம்மாண்டமா? ஒரு நிமிஷம் இருங்கடி. ஸ்கூலும் லீவ் விட்டாங்க, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்க முடியாது, போர் அடிக்கும்டி. ஆமாண்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பிரம்மாண்டமா இது நடத்துறாங்களா, அங்க போவோமா? பிரம்மாண்டமா? நில் ஸ்வாதி, ஆண்டி சோகமா இருக்கு. ஆமா, நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், சோகமா இருக்கு. ஆல்ரெடி மனசு வேறு சரியில்லை, டிப்ரெஷனாக இருக்குது. இதில் காலேஜ் வேறு முடிய போகுது. இதுக்கப்புறம் வெளில கூட எங்கே போக முடியாது. காலேஜ் இருந்தால் வச்சு எங்கேயாச்சும் ஊர் சுற்றலாம். இதுக்கப்புறம் வீட்லேயே வச்சுருக்க போகிறாங்க. நானும் மாற போகிறதில்ல, என் வாழ்க்கை மாற போகிறது. இரு அதெல்லாம் ஏன் மாறாது? அதெல்லாம் மாறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் தான் நானே மாறினேன். நீயும் மாறுவோம், உன் வாழ்க்கையும் மாறும். அஸ்வதி, எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டம்னு சொல்றாங்களே, அப்படி என்னதான் பிரம்மாண்டம்? நானும் அதான் கேட்கலான்னு நினச்சேன். என்ன பிரம்மாண்டம் சொல்றீங்க? ஆமாப்பா, ஆலந்தூர்ல இருக்கிற நம்ம இயேசுவின் சபை எழுப்புதல் ஊழியங்கள் நடத்தும் பிரம்மாண்ட விபிஎஸ். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, முக்கியமா செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்படி அடிமையா இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை மீட்கும்படியாக தான் நம்ம இயேசுவின் சபை எழுப்புதல் ஊழியங்கள் மாற்றுவேன் என்ற தலைப்புல விபிஎஸ் நடத்திட்டு வராங்க. என்னென்ன நடத்துவாங்க அங்கே? நம்ம பிரம்மாண்ட விபிஎஸ்ல நிறைய சாங்ஸு, டான்ஸு, ஃபன் கேம்ஸு, ஸ்டோரிஸு, பைபிள் வேர்சஸ்ஸு, பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ அப்படின்னு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச டோரேமான், சின்சான் இவங்களும் வராங்களாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரம்மாண்ட விபிஎஸ்ல சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் பெரிய பிள்ளைங்களும் கலந்துக்கிறாங்களாம். அப்படியா? சரி வா போலாம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த பிரம்மாண்ட விபிஎஸ்க்கு வாங்க. இதன் மூலமா உங்கள் பிள்ளைகள் கிட்டேயும் உங்கள் பிள்ளைகள் மூலமா இந்த சமுதாயத்திலையும் மாற்றத்தை பார்க்கலாம். 2020